எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இந்த வாரம் மிக 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 விசேஷமான ஒரு வாரம். காரணம், இந்த வாரம் நாம் தேவனுடைய வார்த்தையின்படியே, அதாவது மிக சரியாய் என்ன எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் அது பணிக்கும் என்பதனுடைய விசுவாசத்திலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிற சாட்சிகளை யார் தொடர்ந்து இந்த வார நிகழ்ச்சிகளிலே பார்த்து கொண்டு வந்தீர்களோ, வார்த்தை உண்மையிலே அதனை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே படிக்கிறது என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாய் சாட்சிகளின் வழியாய் பார்த்தீர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களை எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய சூழல், உங்களுடைய இடம், உங்களுடைய நிலைமை தேவனுக்கு ஒரு தடையில் என்பதில் காரணம், எப்படி இந்த நேரத்துல நான் பேசுகிற வார்த்தை நீங்க இருக்கிற அந்த இடத்தை வந்தடைகிறது. நான் இருக்கிற இடத்துக்கும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் வெகு தூரம் இருக்கலாம், அல்லது சரீரபூர்வமா ஒருவர் பார்க்க கூடாத தூரத்துல நீங்க இருக்கலாம். ஆனா என் வார்த்தை அங்கே உங்களை வந்தடைகிறது இல்லையா? மனுஷனுடைய வார்த்தை, அதாவது சராசரியான என்னுடைய வார்த்தை அங்கே உங்களை வந்தடையும் பொழுது யோசித்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தை, சர்வ வல்லவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? எனவேதான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்கள் அதிக அற்புதமான. நீங்கள் யார் என்னை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நாம் இந்த வாரத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி முன்னோக்கி செல்கிறோம். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒருத்தர் வாழ்க்கையிலே வேலை செய்கிறது. தேவனுடைய ஆவி கிறிஸ்துவினுடைய வார்த்தையை ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நிஜமாக்குகிறார். கண்டிப்பாய் கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படுதலுடைய அடையாளமாய், கீழ்ப்படுதலுடைய வழியாகதான், முறையாகதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பா இருக்கிறது. வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை பீடத்தின் மேல் ஒருவர் வெளிப்படுத்தும் போது அவர் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வித்தியாசங்களை கண்டிப்பாய் பார்க்க முடியும். எனவேதான் இந்த தடவை உங்கள் விண்ணப்பம் சாலமோன் மண்டபத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. கீழ்ப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவி கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியா இதோ ஒரு சிறிய வீடியோ தொகுப்பை கவனிங்கள். ஏன் நாம் அங்கே செல்ல போகிறோம், எந்த விசுவாசத்திலே நீங்கள் யார் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ தொடர்ந்து நான் இணைந்திருங்கள். இதனை தொடர்ந்து பல சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றை இழந்தார், கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது, கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார், அது புது திராட்சரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார், ஆரோக்கியம் இல்லாமல் பணத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ,
எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான சாட்சியை காண்பிக்க போகிறேன். எப்படி தேவன் ஒருத்தர் வாழ்க்கையில நுழையும் போது அங்கே இருள் இல்லை, வெளிச்சம் அவர் வாழ்க்கையை ஆட்கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இல்லையோ, கர்த்தருடைய ஆவி எங்கே இல்லையோ, கண்டிப்பா அந்த வாழ்க்கை இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை, நரகத்தினுடைய ஒரு அனுபவத்தை மக்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறார். ஏனென்றால் இருள் இவ்வுலகத்தில் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு தாமே ஒரு வார்த்தையில் அதை சொன்னார். திருட கொள்ள அழிக்க வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வராது. இருள் ஒருத்தர் வாழ்க்கை நுழையும் அந்த வாழ்க்கையில வெளிச்சம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இருளின் கிரியைகள் வெளியரங்கமான நாம் அதை வெளிப்படையாய் பார்க்க முடியும். இந்த சாட்சி நீங்க கேட்கும் பொழுது உங்களில் பல பேர் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளும் பயம், ஒரு நாளும் பரிதவிப்பு, ஒரு நாளும் மனவேதனை. இது வாழ்க்கையினுடைய ஒரு முறையோ சகஜமான ஒரு விஷயம் அல்ல மக்களே. அங்கே ஒளி இல்லாமையினால் இருள் ஆதிக்கம் செய்கிறது. ஆனா ஒளி அங்கே வரும்போது இருள் இனி அங்கே இல்லை. இந்த நேரம் இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்க. உள்ளத்தை திறங்கள். பரிசுத்தாவினுடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசமடியா. 50 முறை பேய் ஓட்டுதல், 7 முறை தற்கொலை முயற்சி. மரியா தெரேசாவுடைய வாழ்க்கை திகில் படத்தை போல். எனக்கு 17 வயசா இருந்தப்போ நான் என்னோட யோசனையை இழக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தொடர் தலைவலியானது இருந்தது. அந்த வலி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன், சத்தங்களை கேட்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக பதற்றமோ நடுக்கமோ இருக்க ஆரம்பிச்சது. எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு இருக்கும். நான் நினைச்சேன் என் வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்லை. முதல்ல எங்க அம்மா நினைச்சாங்க எனக்கு வலிப்பு பிரச்சனை இருக்குன்னு. நான் அந்த பிரச்சனையால வெளிப்பட்ட எங்க அம்மா என்னை மருத்துவத்தை கூட்டிட்டு போய் எனக்கு மருந்துகள் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப பலனான மருந்துகள் அவங்க கொடுத்தாங்க. மருத்துவர் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க என் தலைக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கும்படியா. அந்த நேரத்துல எங்க அம்மா பரிதவிப்போடு இருந்தாங்க. அதனால எங்க அம்மா சரின்னு சொன்னாங்க. எனக்குள்ளாக வெறுமையும் பரிதவிப்பும் இருந்தது. நாங்க டிஸ்னிலேண்ட் போயிருந்தோம். அந்த வெறுமையும் பரிதவிப்பையும் குறைக்கிறதுக்காக நாங்க நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. எங்கன்னா இருந்து விழுந்து இறந்துடணும் நான் நினைச்சேன். நான் அந்த இடத்துல சுத்தி பார்த்தேன், இங்க எங்க விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு. இரவுகள்னு சொன்னா எனக்கு ரொம்ப கொடுமை. ஏன்னா நான் உருவங்களை பார்ப்பேன், சத்தங்களை கேட்பேன். அந்த உருவம் எனக்கு மேல வர்றதை நான் பார்ப்பேன். அந்த அசுத்தம் என் தொண்டையை நெருக்கும். என்னால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க கூட முடியாது. நான் அந்த அசுத்தத்தை பார்த்துட்டே இருக்கேன். ஆனா அந்த அசுத்தம் என் கழுத்தை நெரிக்குது. அந்த அசுத்தம் என் பக்கத்துல வரும்பொழுது என்னோட பரிதவிப்பு இன்னும் அதிகமாச்சு. நாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப நான் ஜன்னல் கிட்ட போய் சொல்வேன், இன்னைக்கு நான் அதை செய்ய போறேன். எங்க அம்மா என்னை எப்படியா பார்த்துருக்காங்க, கழுத்துல கயிறோடு நான் எப்படின்னா இறங்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு தடவை எங்க அம்மா என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க. நான் ஜன்னல்ல இருந்து கீழே விழணும்னு பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணம் என் வாழ்க்கை எப்படின்னா முடிச்சுக்கணும்னு. ஒரு தருணத்துல நான் நினைச்சேன் என் பொண்ணுக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு. அவங்க யோசனை இழந்துட்டாங்கன்னு நினைச்சிருக்கேன். தெற்கு பிரேசில்ல ஒரு சின்ன கிராமத்துல நாங்க இருந்தோம். நான் போயிட்டு இருந்த ஒரு ஆலயத்துல அங்க இருக்க போதகர் அசுத்தத்தை பத்தி பேசுவாரு. அந்த செய்தி என் ஆலோசனையில இருந்தது. எப்போ என் பொண்ணு அசுத்தனால வெளிப்பட்டாலோ அப்ப நான் அந்த போதகருக்கு ஃபோன் பண்ணேன். அங்கதான் உண்மையான போராட்டம் ஆரம்பிச்சுது. அவர் உறவினர் எல்லாரையும் அழைச்சி அவர் ஒரு சாங்கியமானது செஞ்சார். நேரம் கடந்து போக என் பொண்ணு இன்னும் அதிகமா அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. 1 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இல்ல. இப்போ அடிக்கடி அவ அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. பிற்பாடு அது தினந்தோறும் மாறுச்சு. படையெடுத்த ஆவி மரியாவுடைய உடலை மோசமான நிலைமையில் கொண்டு வந்தது. அது முழுமையாய் ஆட்கொண்டது. முதல்ல நான் இன்னொரு பாதிரியார்கிட்ட கொண்டு போயிருந்தேன்.
அதை விட அதிகமா அவ தினந்தோறும் அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. அந்த பாதியாருக்கு உதவி செய்யறவங்களால கூட அவள பிடிக்க முடியல. அவங்க தோள்ல அந்த அளவு பலன் இல்ல. அவ பொருள் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சா. என் பொண்ணு பறக்க ஆரம்பிச்சா. அந்த பாதியார அடிக்க கூட ஆரம்பிச்சா. அவரு ரொம்ப வயசானவர். அப்போ என் பொண்ணால எதையுமே கட்டுப்படுத்த முடியாம இருந்தது. பிற்பாடு என் பொண்ண ஒரு சேர்ல கட்டி வைக்க வேண்டியதா இருந்தது. நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல, என் பொண்ண இந்த மாரி நாற்காலியில கட்டப்பட்டு உட்கார வச்சிருக்கணும்னு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த அளவு ரத்த வாந்தி எடுத்தேன். என்னுடைய தொண்டையானது வீங்க ஆரம்பிச்சது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் திரும்ப பழைய நிலைமையில இருக்கேன். ஒரு நாள் ராத்திரி என் பொண்ணு எழுந்துக்கும்போது அசத்துனால வெளிப்பட்டு எழுந்தா. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எதுவுமே சரியா போகல. என்னுடைய ஜெபம், அந்த ஆசாரியர் கொடுத்த பொருட்கள் எதுவுமே வேலை செய்யல. அதுல ஒரு சிலுவை இருந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி, ஒரு புத்தகம். அதுல அசுத்தத்தை துரத்த ஜெபமானது இருக்கும். அதெல்லாம் என்கிட்ட இருந்தது. நான் அந்த நாள் நினைச்சேன், இன்னைக்குதான் அந்த நாள். என் உயிரை நான் எடுத்துப்பேன். நான் என்னோட பொண்ணு அவங்க சகோதரர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ என் பொண்ணுக்கு ஒரு கடிதமானது எழுதினேன். குட் பை சொன்னேன். நான் என் காரை எடுத்துட்டு ரோட்ல போவேன். எங்கன்னா ஒரு விபத்து பண்ணி நான் இறந்துருவேன். இதுதான் என்னால செய்ய முடியும். நான் ஸ்பீடா போயிட்டு நான் எங்கன்னா விபத்தானது பண்ணி நான் இறந்துருவேன். நான் விடிய காலைல 3 மணிக்கு தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே, உங்களுக்கு இதான் கடைசி நாள். என் வாழ்க்கை நீங்க இன்னைக்கு முடிச்சிடணும். நீங்க என் வாழ்க்கைய முடிக்கலன்னா நான் முடிச்சுப்பேன். எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் நாங்க அந்த மாந்திரீகம் செய்ற இடத்துல போக வேண்டியதா இருந்தது. நாங்க தொடர்ந்து மாந்திரீகம் பண்றவங்கள்ட்ட போனோம். கொஞ்ச நாள் கடந்து போச்சு. அதுக்கப்புறமா ஜான்வரி ஆனது வந்தது. மாந்திரீகம் செய்றவங்களும் இல்ல. அந்த இடத்துல எந்த பாதிரியாரும் இல்ல. ஒரு பாதிரியார நான் பார்த்தேன் சாந்த கட்டரிலால. அவர் எந்த கிராமத்துல வசிக்கிறாரோ அதே கிராமத்துல நான் போயிருந்தேன். நான் பணமானது செலவழிச்சேன். ஆனா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு தீர்மானிச்சேன். அவர் எனக்கு ஆலோசனையானது கொடுத்தார். ஒரு அப்பா போல எங்களோட உட்கார்ந்தாரு. அவர் சொன்னார், போய் யூனிவர்சல் ஆலயத்துல உதவியானது கேளுங்க. என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் எல்லாமே பண்ணிட்டேன். நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு போங்க. எல்லா மாநிலத்திலும் எல்லா இடத்துலயும் யூனிவர்சல் ஆலயம் இருக்கு. உங்களுடைய சொந்த ஊர்ல கூட யூனிவர்சல் ஆலயம் இருக்கு. அங்க போங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்க பொண்ணு கூட அங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு மருத்துவ இடத்துல கொண்டு போறது பதிலா நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு உங்க பொண்ண கூட்டிட்டு போங்கன்னு அவர் சொன்னார். இரக்கமான ஆசாரியருடைய வார்த்தை கடைசியான கதவு அருகிலே அவர்களை கொண்டு சென்றது. நான் ஒரு வெள்ளிக்கிழமை யூனிவர்சல் ஆலயத்துக்கு போயிருந்தேன். விடுதலை பத்தி நான் புரிஞ்சுக்கல. அங்க என்ன சொன்னாங்களோ முதல்ல எனக்கு புரியல. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு போதகர்ட்ட பேசுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அவரு கையில டிவி வச்சிருந்தார். அதை கீழே வச்சுட்டு சொன்னார், நான் உங்களை ஆசீர்வதிக்காம நீங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. நான் இங்க ஒரு போதகர். அவர் டிவியை கீழே வச்சுட்டு அவர் கையை உயர்த்தினார். அவர் ஜெபம் பண்ண கூட இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா என் பொண்ணு அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. எனக்கு அது ஒரு அதிசயமா இருந்தது தேவனிடத்துல இருந்து. பீடத்துக்கிட்ட கூட இல்ல, கதவு வாசல் கிட்டே அவ அசுத்தத்தினால வெளிப்படப்பட்டா. தரையில உருண்டா. ரத்த வாந்தி எடுத்தேன். அவர் தொடர்ந்து ஜெபமானது செஞ்சார். அது ரொம்ப நேரம் கூட எடுக்கல. என் பொண்ணுன்னு சொல்லும் பொழுது என் பொண்ணு திரும்ப மறுபிறப்பாங்க பெற்றுக்கொண்டா. எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ திரும்ப நாங்க வந்தோமோ அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்ப போதகர் சொன்னார், திரும்ப வாங்க ஆலயத்துக்கு. அது ஒரு சனிக்கிழமையா இருந்தது. நாங்க திரும்ப இரவு வந்தோம். என் பொண்ணு எந்த மாத்திரை எடுத்துக்கணுமோ இனிமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தருணம் தேவன் தாமே என்னை அவர் மடியில எடுத்துக்கிட்டது போல இருந்தது. மரியா, மரியா, கடைசியா என்கிட்ட வந்துட்ட. தேவனோட எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. நான் ஒரு பொழுது அந்த போதகரை மறக்க மாட்டேன். என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார், உன்னுடைய போராட்டம் என்னுடைய போராட்டம்னு. அது தேவனால மட்டும்தான் முடியும். அந்த தருணம் நான் தேவன் என் பக்கத்துல இருக்கதை பார்த்தேன். நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார். அவர் நாளைக்கு திரும்ப வாங்கன்னு சொல்லியிருந்தார். நாங்க அவர்கிட்ட முழு இருதயத்தோட வருவோம்னு சொன்னேன். நாங்க திரும்பவும் போனோம். அங்க போய் நாங்க தூங்கணும். நாங்க ஆலயத்திலே தூங்கணும்னு நினைச்சோம். ஆமா, நாங்க ஆலயத்திலே தூங்கணும்னு நினைச்சோம். அப்போ நாங்க வீட்டுக்கு திரும்ப போய் நாங்க தூங்கணும். மரியா இனிமேலும் அந்த பிசாசினால் ஆட்கொள்ளப்படுவதில்லை. ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் இப்பொழுது கிடைத்த அந்த சமாதானம் இவருக்கு நிலைநிறுத்தப்படும். நான் தண்ணீர்ல இருந்து திராட்சை ரசமா மாத்தப்பட்டேன். எந்த மாத்திரம் இல்லாம நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா முழு சந்தோஷத்தோட இல்ல. எனக்குள்ளாக வெறுமையானது இருந்தது. அத பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நிரப்ப முடியும். எல்லா கூட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்.
அதிகமா புதன்கிழமையிலயும் ஞாயிற்றுக்கிழமையிலயும் என்னுடைய முழு வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. ஆனா உண்மையான சமாதானம் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல. அவர் எனக்குள்ளாக வரணும்னு நான் விரும்பினேன். அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு உண்மையா எதுவுமே வேணாம். எனக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. நான் அவரிடத்துல சொன்னேன், என்னுடைய எல்லாமே உங்களுடைய எல்லாம். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய், தேவனே இதோ. நான் அவரிடத்துல சொன்னேன், தேவனே நீங்க எனக்கு இப்போ வேணும். ஏன்னா முன்னாடி பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு அசுத்தம் இருந்தது. ஆனா இப்போ நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட விரும்புறேன். பேய்கள் ஓட்டுதல் இடத்திலிருந்து தேவனுடைய சிம்மாசனத்தில், அதுதான் பீடம். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே இதுதான் அந்த நாள். நான் இன்னைக்கு உங்களை பெற்றுக்கொள்வேன். நான் அவரை பெற்றுக்கொண்டேன். அவர் என்னிடத்துல சொன்னா, நான் இங்க இருக்க மரியா உனக்காக. ஒருத்தருக்குள்ளாக பிசாசு இருந்து இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அது கூடாத காரியம் அசுத்தத்தினால வெளிப்படுத்தப்பட்ட ஒருவர் அசுத்தம் அவங்க மேல இருக்கிறத அவங்க பார்த்து, இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளா இருக்கார். நான் யாரு இந்த மாதிரி தயவை தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு? இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் டிஸ்னிலேண்ட் போக வேண்டியதில்லை. நான் வனாந்திரத்தின் மத்தியில இருந்தா கூட எனக்குள்ளாக சமாதானம், சந்தோஷம் இருக்கு. மரியா தெரேசா இப்பொழுது ஒரு மனைவி மற்றும் ஒரு தாய். இவருடைய வாழ்க்கையை மீண்டுமாய் புதியதாய் ஆண்டவர் மாற்றி எழுதினார். ஒரு திகில் படத்துல இருந்து ஒரு அற்புதமான படமா என்னோட பொண்ணு வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த படம் ரொம்ப அருமையானதா இருக்கு. என்னால சொல்ல முடியும், என் பொண்ணுடைய வாழ்க்கை மாறப்பட்டிருக்கு. இது ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயம் எனக்கு. ஒவ்வொரு முறை எனக்கு ஞாபகம் வரும்பொழுது, இன்னொரு இடத்துல இந்த என் சாட்சியை நான் என் பொண்ணை பத்தி சொல்லும் பொழுது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். ஏன்னா என் பொண்ணு மறுபிறப்ப பெற்றிருக்கா. என் வாழ்க்கைய பத்தி இன்னைக்கு சொல்லணும்னா நான் எதுவுமே குறையா சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே அருமையா இருக்கு. அவரோட திருமணம் ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு ஆசீர்வாதமான பேரன் எனக்கு இருக்கா. தேவன் எல்லாத்தையுமே அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம், ஆனா தேவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார். இந்த அதி அற்புதமான சாட்சியை கேட்ட நீங்கள் இந்த நேரம் எப்படி நான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம்? இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி எனக்கான ஒரு வாய்ப்பாய் நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவி வந்து என்னை உள்ளும் புறம்பு மாற்றணும். இருள் என்னை விட்டு நீங்க இயேசு கிறிஸ்து தாமே வாக்களித்த ஜீவன் பரிபூரணம் உங்களுக்குள் வர நான் என்ன செய்யலாம்? எப்படி இதில் பங்கேற்க? ஒரு சிறு விளக்கம் நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் ஜீவனையும் பரிபூர்ணத்தை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த நிகழ்ச்சி இந்த தடவை உங்களுக்காய் விசுவாசத்தினுடைய வழியா இருக்கிறது. கவனிங்க, தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். இந்த ஃப்ரேம் இங்கே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே இது ஒரு வட்டம், ரவுண்டாக இருக்குது. இது அப்படியா? இது வட்டமாக இருக்குது. இது அப்படியான ஒரு முக்கோணம். இதுதான் நீங்கள், இதான் உங்களுடைய வாழ்க்கை. இங்கே இருக்கிற இந்த வெற்றிடம், இந்த பகுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி நீங்கள் பார்க்கிற இது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது உங்களுடைய உட்புறம். அப்படியான அந்த தாழ்வு மனப்பான்மைகள், இல்லை யாரும் வந்து உன்னை விரும்பலை, யாருக்கும் நீ தேவையில்லை, உயரமான ஒருத்தர் தான் வந்து உன்னோட கூட இருக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சில எண்ணங்கள். ஏன் நீ இப்படி பிறந்த, ஆண்டவர் கூட உன்னை விரும்பலை. சரி, இப்படியான இந்த எல்லா எண்ணங்கள் தான் தானியேலாக்குள்ளாக இருந்தது. யார் வந்து இந்த வெறுமையை நிரப்ப முடியும்? இந்த வெறுமை நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. இந்த இடத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவர் வந்து அதை நிரப்பும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வெறுமை, இந்த இடம் நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. மக்கள் என்ன செய்கிறாங்க? இதுதான் மக்கள் இப்படியா செய்கிறாங்க. பொருந்தாத ஒன்றை எடுக்கிறாங்க, பொருந்தாத ஒன்றை மக்கள் கொண்டு வராங்க. இந்த பொருந்தாத ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தும்படி அப்படியே மக்கள் வைக்கிறார். இந்த முக்கோணம் இந்த இடத்துல பொருந்தாது. இது ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது இது வந்து இந்த வட்டத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு பொருந்தாமல் சின்னதாக இருக்குது. வெறுமையாக இருக்கிற மக்கள் தங்களை நிரப்பிக்கொள்ள பார்ப்பாங்க. எப்படி? ஒரு திருமணத்து மூலமாக. அதாவது தனிமையாக இருக்கிறவங்க, இல்லை எனக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா நான் வெறுமையாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். இல்லை எனக்கு வந்து குழந்தைகள் வேணும், எனக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். பல வழியில் முயற்சிக்கிறாங்க நிரக்கும்படி. நான் பள்ளிக்கூடம் சென்று விட்டால், நான் படித்து முடித்தால் சம்பாதிப்பேன். இப்படி எல்லா விதமான காரியங்களை கொண்டு, வெளிப்புறத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களை கொண்டு வந்து நிரப்ப விரும்புகிறாங்க, உட்புறத்தை மூடும்படி. ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்க சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை.
எனவே நீங்க எதை வேணாலும் கொண்டு வரலாம் நிரக்கும்படி, ஆனால் அந்த வெற்றிடமானது கண்டிப்பா நிரக்கப்பட முடியாது. தேவனால மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அப்போதுதான் அந்த இடத்துக்கு யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான். பரிசுத்த ஆவி ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே அந்த வெறுமை, அந்த வெற்றிடம் முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. அவங்க புரிந்து கொண்ட பிற்பாடு நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவங்க அப்படியா பீடத்து மேலே ஏறி வந்தாங்க. அவங்க சொன்ன பிரகாரமா சிறியவங்களா மேலே ஏறி வந்தாங்க. ஒரு ராட்சத தோற்றமாக கீழே இறங்கி சென்றாங்க. அப்படியா தான் அவர் ஒரு நபரை உட்புறத்திலிருந்து மாற்றம் அடையும்படி செய்கிறார். அந்த வெறுமை நீங்கியது. அதாவது தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. அல்லது மற்ற எண்ணங்கள், நான் இப்படி இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பெருமையான ஒருத்தர், பழக கடினமான ஒருத்தர், பிரச்சனை கொடுக்குற ஒருத்தர் இனி இல்லை. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த நபர் முழுமை அடைகிறார். முழுமை. அந்த நபர் வேற எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம், என்னால் தனியாக இருக்க முடியல, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள போகிறேன், என்னால் முடியல தனியாக. ஆனால் நான் குணமாக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ள இனி அந்த வெறுமையில் நான் இனி அப்படி உணரவில்லை. அவங்க தனிமையாக இருந்தாங்க. ஆனால் உடனடியாக ஒரு உறவு முறையை தேடணும்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஆதங்கத்தோடையோ கவலையோடவோ இல்லை. காரணம், பரிசுத்தாவி ஏற்கனவே அந்த நபரை முழுமையாக்குகிறார், நிரப்புகிறார். எனவே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது இருக்கிறது மிக சரியாக, முதன்மையாக, பிரதானமாக இதற்காக தான், இதை செய்வதற்காக தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கிறது. வெறுமையை நிரப்பும்படி, அதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. இவர் இங்கே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வேறு எதை பெற்றாலும் அதனால் எந்த விதமான ஒரு அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தான் அதை செய்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தில் ஏதோ ஒன்று வெறுமையாக, அதாவது குறைவாக இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கார், வெளியே ஏதோ ஒன்று குறையாக இருக்குது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உட்புறத்தை இப்போ நிரப்பி விட்டார், முழுமையாக்கிட்டார். ஆனால் உங்களுக்கு இன்னும் வெளியில் சில விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டியது. உங்களுக்கு பணம் தேவை, குணமாக்குதல் தேவை, உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள், நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை துணையை கண்டடைய வேண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். எனவே ஒரு இடமானது அங்கு இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியிலே அது காணப்படுகிறது. எனவே அது இங்கே இருக்கிறது. இதோ இங்கே பிற்பாடு உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை, விஷயத்தை நீங்கள் முழுமையாக்கி நிறைவேற்றின பிற்பாடு, நீங்கள் அதை முதலாவது சரிப்படுத்தின பிற்பாடு, இங்கே இதை சரிப்படுத்தின பிற்பாடு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளும்படி. பிற்பாடு இது முழுமையாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிஷப், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அப்போது மறந்து விடுங்கள், மற்ற விஷயத்தை மறந்து விடுங்கள், பணத்தை மறந்துடுங்க, உறவு முறையை மறந்து விடுங்கள், இதை பற்றி மட்டும் அனுசரணை உள்ளவராக குறையாக இந்த பகுதி நிறைவில்லாமல் இருக்கிறதா? கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி நான் இதை சொல்வது? அதாவது உங்களுடைய விண்ணப்பத்தில் அதாவது மாயை இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சுயநலம் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இல்லை, எது உங்களுக்கு மிக முக்கியமானது என்றால், எனக்கு ஒரு கணவர் தேவை இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. எப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷி அப்படியாக தேவை. உங்களுடைய எதிர்கால கணவர், உங்களுடைய எதிர்கால மனைவி, அவங்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். தெளிவாய் குறிப்பிட்டு தேவனிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இந்த விசுவாசத்தில் சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். மக்களே, நீங்கள் கண்டிப்பா இந்த விளக்கத்தின் மூலமாய் தெளிவை பெற்றிருப்பீர்கள். உங்களுக்காய் சென்னையில எல்லா இடத்திலும் பீடம் தயாரா இருக்கிறது. மும்பை, ஹைதராபாத், உங்க விண்ணப்பத்தை நீங்கள் இப்போது எடுக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாய் வந்து இந்த வார்த்தையினுடைய ஆவியில எழுதப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நாம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். ஜபத்தின் இறுதியிலே, ஜபம் முடிந்த பிற்பாடு நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த தானியேலின் உபவாசம் குறித்த ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ தவறாக நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவி தாமே உங்களுக்கு உதவி செய்வாராய். எழுதப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியா ஆயத்தப்படுத்தலாம். ஜபத்தின் நேரமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம்.
சர்வ வல்லமையான தேவனை, இந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாவது, எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் என்று வசனம் சொல்கிறது. கீழ்ப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே வார்த்தை பலிக்கிறது, விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே வார்த்தை பலிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலும் வார்த்தை பலிக்கிறது. இருளின் ஆதிக்கம் வேரோடு நீக்கப்பட்டு ஒளி பிரகாசிக்கட்டும். தேவன் யாருக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய விடுதலை தேவை, இந்த நேரத்தில் வெளிச்சம், வார்த்தையினுடைய வெளிச்சம் அங்கே சென்று இருளை நீக்குவதா, அவர்கள் சிந்தை கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் கட்டவிழ்க்கப்படுவார்கள். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்குள்ளே தன்னை அகப்படுத்தி மாட்டிக்கொண்ட ஒருவராய் அதிலிருந்து மீள முடியாதவரார் இப்போதே ஒரு ஒளி அவர் மேல் பிரகாசிக்கிறது. வார்த்தை அவர் வாழ்க்கையிலே பணிக்க கடவுது. தேவனை எழுதப்பட்ட பிரகாரமாக இதுதான் நான் இவர் மேல் அறிக்கை செய்கிறேன். சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். வார்த்தையின்படியே ஜீவன் பரிபூர்ணம் உங்களுடையதாய் மாறட்டும், குணமாக்குதல் உங்களுடையதாய் மாறட்டும். தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. இதன் மூலமாய் ஒவ்வொருத்தரும் வல்லமையிலிருந்து பதுகுவார்கள். ஆண்டவராக இயேசுவின் பெயராமே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். நாளை நிகழ்ச்சியினுடைய கடைசி நாள். இந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தப்படுத்த போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நாளை இரவு தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராய். சென்று வாருங்கள். வணக்கம் பிரியமானவர்களே. இந்த வீடியோ தொகுப்பினுடைய நோக்கம், நாம் துவங்க இருக்கிற தானியேலின் உபவாசம் ஜூலை 11ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த உபவாசம் முன்னோக்கி செல்ல போகிறது. உலகம் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் 21 நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக. எனவேதான் ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்திலே எங்களோடு ஒன்றிணையும்படியாக. முதலாம், தானியேலின் உபவாசம் என்பது என்ன? தானியேல் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் தேவனுக்கு முன்பாய் தன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் அறிவை அடைகிறது உபவாசம் துவங்கினார். அதே போல்தான் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே ஒன்றிணைய போகும். மிக சரியாக 3 வாரம், ஜூலை 11 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை. எனவே நீங்கள் இதை குறித்த ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த உபவாசத்திலே எப்படிப்பட்ட மக்கள் கலந்து கொள்ளலாம்? யாருக்கா இந்த உபவாசம்? பரிசுத்த ஆவி இருக்கிறவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுங்கள், யாருக்காக இந்த உபவாசம்? 2 விதமான மக்கள் இதிலே பங்கேற்கலாம். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே அவர்கள் ஒன்றிணையலாம். சரி, தானியேலின் உபவாச சமயத்திலே செய்யக்கூடாதவைகள் என்ன? முதலாவது, தானியேல் உபவாச சமயத்தில் நீங்கள் உலக சம்பந்தமான செய்திகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சினிமா பாடல்கள், சினிமாக்கள், விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கான பல காரியங்கள், நண்பர்களோடு நீங்கள் சாட் செய்வது, அதிகமான நேரங்கள் அவர்களோடு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளிலே நீங்கள் செலவிடுவது, எந்த நேரமும் தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்துவது, இப்படியான உலக சம்பந்தமான செய்திகள், உலக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உலக சம்பந்தமான நட்புறவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது, உலக ரீதியான எல்லா காரியங்களும், மேலும் உங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே ஆபாசமான காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது. சுருக்கமாய் உங்கள் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை நாம் 21 நாள் தவிர்த்து கொள்ள போகிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள இந்த 21 நாள் நாம் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் கண்டிப்பாய் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள், தேவனோடு அதிகமாய் ஜெபத்தில் நேரம் செலவிடுங்கள். இந்த 21 நாளும் எவ்வளவு அதிகமாய் முடியுமோ ஆலய கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சமூக வலைத்தளங்கள், UCKGP சமூக வலைத்தளங்கள், நீங்கள் பிஷப் மசேடோ அவருடைய யூடியூப் சேனலிலே வீடியோ பார்க்கலாம். அவருடைய பிளாகிலே நீங்கள் தமிழிலே உள்ள டெலகிராம் சேனலில் இணைந்து செய்திகளை கேட்கலாம், ஆங்கிலத்திலும் செய்திகளை கேட்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய சமூக வலைத்தளங்களிலே அதிகமாய் நேரத்தை செலவிடலாம். மேலும் ஆலய கூட்டங்களிலே எங்களோடு இணையலாம். இதன் மூலமாய் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை உலகத்தின் அசுத்தத்திலிருந்து பிரித்து தேவனுடைய ஆவிக்காய் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் 21 நாள் சுத்திகரிப்பிற்காக. எனவே முன்னோக்கி செல்லலாம். இது கண்டிப்பாய் பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எளிமையானதா? நிச்சயமா இல்லை. ஆனால்
நாம் இதில் முழு பலத்தோடு செல்லும் போது கண்டிப்பாய் இது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 21 நாளில் நீங்கள் அநேகர் இதை சரியாக செய்ய போகிற எல்லோருமே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அனைவரை பலப்படுத்துவாராய். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும்.